வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். இந்த வீடியோவில் ஃபுல்லாக வளர்ந்துருக்கிற மஞ்சள் செடியை ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டில் எப்படி மஞ்சள் தூள் தயாரிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை போட்டு வளர்த்தது. இது ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து ஜனவரி மாதம் எடுத்த வீடியோ, ஆனால் இமீடியட்டாக போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டில் மஞ்சள் தூள் தயாரிக்கிறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எடுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. மஞ்சளை ஹார்வெஸ்ட் பண்ணதுலேருந்து மஞ்சத்தூளில் டப்பாவில் போட்டு வைக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டெப்பும் அவங்க ஹெல்ப் பண்ணனால தான் என்னால் இந்த வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோட ஃபுல் கிரெடிட்டுமே அவங்களுக்கு தான். போன வருஷமும் நாங்கள் வீட்லேயே மஞ்சள் வளர்த்து ட்ரை பண்ணோம், ஆனால் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலை. நாங்கள் வெறும் செம்மண்ணில் வச்சு வளர்த்தோம். மண் வந்து ரொம்ப இறுகிடுச்சு, அதனால் ஈல்டு இருக்கவே இல்லை. மஞ்சளும் அவ்வளோவா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலை. ஸோ அதனால் இந்த தடவை செம்மண்ணோட கொஞ்சம் மணல், கோகோபீட்லாம் கலந்து மண் கலவை கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வச்சோம். ஈல்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த தடவை ஒரு சின்ன பீஸ் மஞ்சள் கிழங்கு நட்டு வச்சதுலேருந்து நமக்கு இவ்வளோ மஞ்சள் கிழங்கு கிடச்சிருக்கு. இப்போ வெறும் மஞ்சளை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட வேர் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் மண் எல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். மஞ்சள் கிழங்கோட தோலை நீக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு ஸ்க்ரேப் பண்ணால் ஈஸியாக அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் என்ன, இது வந்து டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், கொஞ்சம் நேரம் எடுக்கும், பொறுமையாக பண்ணணும். ஸோ எல்லா மஞ்சள் கிழங்கையும் தோல் எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை துருவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் துருவியாச்சு. கையில் பாருங்கள் எப்படி கலர் பிடிச்சிருக்குன்னு. துருவின மஞ்சளை வெயிலில் வச்சு காய வைக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நாள் ஆகும் நல்லா காஞ்சி வர்றதுக்கு. எங்களுக்கு வந்து 2 நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 3 தட்டில் வச்சு காய வச்சோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 தட்டாச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சாச்சு. பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. எங்கள் மிக்ஸி ஜார் சின்னது அப்படிங்கிறனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் அரைச்சாச்சு. கலர் பாருங்கள் எப்படி பிரைட்டான எல்லோவாக இருக்குன்னு. மிக்சியில் அரைச்சனால கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அரைச்ச மஞ்சளும் இந்த துருவி காய வச்ச மஞ்சளும் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது எப்படி ப்ரௌனாக இருக்குது. அரைச்சதுக்கப்புறம் இப்படி பிரைட்டான எல்லோவாக மாறிடுச்சுன்னு. ஸோ மீதி இருக்கிறதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சாச்சு. இதையுமே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் அரைப்படாமல் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி பாடி ஸ்க்ரப் செய்யணுன்னா செய்யலாம். ஆனால் நான் வந்து இதை செடிங்களை சுற்றி தூவி விட்டுட்டேன், பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ இதுதான் வீட்லேயே தயாரித்த மஞ்சத்தூள். எவ்வளோ பிரைட்டான மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள். வாசமும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து ஒரு ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலேயே இந்த மாதிரி மஞ்சள் ஹார்வெஸ்ட் பண்ணி மஞ்சத்தூள் தயாரித்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த தடவைக்கு மஞ்சளை நட்டும் வச்சாச்சு. பார்க்கலாம் அடுத்த தடவை எவ்வளோ மஞ்சள் வருது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.